பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் மரக்காணம் பேரூராட்சியில் உள்ள மீன் மார்க்கெட்டை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்குள்ள வியாபாரிகளுக்கு அடிப்படை வசதிகளான கழிவுநீர், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை எம்பி மேம்பாட்டு நிதியில் செய்து தருவதாக உறுதியளித்ததை அவர் அம்மக்களுடன் உரையாடி கூறுவதை நேரில் பார்க்கலாம் வாங்க. மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட மக்கள் அங்கே பயன்படுத்தும் விதமாக காய்கறி மற்றும் மீன் சந்தை இப்பொழுது அங்கே இருக்கிற பயணியர் விடுதிக்கு பக்கத்தில் சாலையின் ஓரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு மார்க்கெட் அமைத்து தர வேண்டும் என்று அந்த மக்கள் நீண்ட காலமாக கேட்டு வருகிறார்கள். அதுக்கான இடத்தை பார்க்கும்போது இப்பொழுது பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம் வேறு எங்கும் இல்லை. அது பூமீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ் இருக்கின்ற இடம் இருக்கிறது. அவர்கள் குத்தகைக்கு கொடுத்தால் அதிலே கட்டித்தரலாம் என்று சொன்னார்கள். அதற்கான முயற்சிகள் வட்டாட்சியர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டன. அதிலே பல்வேறு தடைகள் இருக்கின்றன, சட்ட தடைகள் இருக்கின்றன. எனவே அது தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தற்காலிகமாக இப்போது சந்தை செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலேயே, மீன் மார்க்கெட் செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலேயே அதை செப்பனிட்டு அவர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதியோடு அமைத்து தந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நேரடியாகவே அங்கே மீன் மார்க்கெட்டிலேயும் காய்கறி மார்க்கெட்டிலேயும் கடை போட்டிருக்கிறவர்கிட்ட போய் அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தேன். அவர்கள் இதை செய்து தந்தால் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிரந்தரமாக எங்களுக்கு மார்க்கெட் விரிவான முறையில் வேண்டும் என்றும் கேட்டார்கள். நிரந்தரமாக மார்க்கெட் கட்டி தருவதற்கு இடம் அரசாங்கத்தால் கையளிக்கும் வரையிலும் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலேயே இந்த மீன் மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட்டுக்கு வசதிகளை செய்து தரலாம் என்று மாவட்ட ஆட்சியரிடமும் தொலைபேசி மூலமாக கேட்டேன். அவரும் அவ்வாறு உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்து தர முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒப்புதல் அளித்தார்கள். அந்த விதத்திலே அதற்கான மதிப்பீட்டை தயார் செய்ய சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த மதிப்பீடு வந்ததும் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த மீன் மார்க்கெட்டை இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலேயே குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதியோடு கட்டித்தருவதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.